ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா, ஒரு சீட்டும் இல்லாமல் எப்படி போலீஸ் ஆஃபீஸராக மாறுறதுன்னு தான் காட்ட போகிறேன். அதாவது போலீஸ் ஸ்டேஷன் பார்க்கிங் இருக்குது தெரியும்ல, உள்ளே போனாலே பிடிச்சி போட்டுருவான், அதாவது கேஸ் போடுவான். ஆனால் இந்த மெத்தடில் போனீங்கன்னா உங்கள் மேலே போலீஸ் கேஸே போட மாட்டான். பார்த்துக்கோங்க, நான் மொபைலில் தான் விளையாடுறேன், மொபைலில் சீட் போட முடியாது. சீட் போட்டேன்னு யாரும் நினைக்காதீங்க, நான் இப்போவே சொல்லிக்கிறேன், சீட் போடலை. ஸோ இந்த வீடியோவோட மெயின் பார்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் குறையிறாங்க, பார்க்குறப்ப நெஞ்சு வலி வருது. அப்படியே ஒரே ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏதாவது சேலஞ்சஸ் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை கமெண்ட்டில் கொடுங்க. அப்படியே என் வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம போய் ஒரு போலீஸ் வெஹிக்கிள் எடுப்போம். அதுக்காக தான் இவ்வளோ சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஆஹா தெய்வமே, ஏதோ போலீஸ்காரு அண்ணா நெத்துங்கண்ணா வண்டியை. என்னண்ணா, ஐயோ டேய், என்னடா இவ்வளோ அடி வாங்குது. போது போலீஸ்கார் போது, பிடிங்க, அதை சீக்கிரமாக பிடிங்க. ஐயோயோ ஓகே, இந்த இடத்துல நிறுத்திட்டு போய் போலீஸ்கார் எடுத்துகிட்டு வந்துடுவோம். போலீஸே வந்துட்டான். எங்கடா மறைஞ்சு போயிட்டான்? அப்பா ஏதோ பின்னாடி தான் நிற்கிறான். சரி, இப்போ அவன் பின்னாடியே ஓடி வந்தால் ஈஸியாக பிடிச்சிருவான். அவனை அந்த பக்கம் கூப்பிட்டு போய் அடித்து படுக்க போட்டு அப்படியே நம்ம போயிட்டு கார் எடுத்துன்னு போயிடலாம். இந்தா தம்பி 2 அடி வாங்கு. ஆனால் போலீஸை போட்டு தள்ளக்கூடாது, டபுள் ஸ்டார் ஆகிடும். அப்புறம் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அவ்வளோதான், போலீஸ் கீழே விட்டான். பட்டுன்னு ஓடி போய் அந்த கார் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பணும். அவன் ஏஞ்சி நம்மக்கிட்ட வரத்துக்குள்ளே சீக்கிரமாக ஓடி போயிட்டு கார் எடுக்கணும். அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன், பக்கத்தில் தான் இருக்கான். ஸோ அவன் வராத பக்கம், ஐயோ இதை வந்துட்டான். அண்ணா பாய், நான் போலீஸ் அண்ணா. ஓகே, இந்த பக்கம் டிராஃபிக் இருக்காதுன்னு நினைக்கிறேன். போகலாம், போலீஸ் ஸ்டேஷன்கிட்டே போகலாமா? வேணாம், ஆல்ரெடி கேஸ் இருக்குது. ஸோ பக்கத்தில் போனால் ஈஸியாக காலி பண்ணிடுவாங்க. அதனால் வேறு எங்கேயாவது போய்ட்டு ஹைட் பண்ணிட்டு கேஸை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வருவோம் போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், அதாவது கிளியராக எஸ்கேப் ஆக முடியும். இப்போ கேஸோடவே உள்ளே போனால், இப்போ நமக்கு இந்த வீடியோவில் கேஸ் இல்லாமல் தானே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறோம். அப்புறம் கேஸை வச்சுட்டே போய் என்ன யூஸு? சரி வாங்க போகலாம். You complete fucking moron! Motherfucker! I ain't laughing, asshole! You a funny guy, huh? ஓகே, ஏகப்பட்ட சந்து பொந்தில் பூந்து கடைசியாக இங்கே வந்து நிறுத்தியாச்சு. இங்கே கேஸ் கொஞ்சம் போனதுக்கப்புறமா இங்கேருந்து நம்ம மூவ் பண்ணுவோம். அதுதான் கரெக்டாக இருக்கும். A few moments later. கைஸ், ஆக்சுவலி டோட்டல் பிளான் மாறிடுச்சு. அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டு சேவ் பண்ணலான்னு பார்க்குறப்போ கரெக்டாக ஒரு போலீஸ் பைக் கிடச்சிது. இங்கே ஒரு பெரிய கதை நடந்துச்சு. அது என்னன்னு நான் இந்த வீடியோவில் போக சொல்கிறேன். எஸ், போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட வந்தாச்சு. எப்போவுமே கேட்டை இடிச்சிட்டோ இல்லை இந்த சைட்லேயோ தானே போவோம். இப்போ நம்ம போகிறப்ப அவன் கேட்டை தானாக திறப்பான். எப்படின்னா, உங்கள் பைக்கில் இல்லை காரில் சைரனை போடுங்க, அவ்வளோதான், நீங்கள் போலீஸாக மாறிடலாம். நான் பொய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்கள்கிட்ட இந்த கேம் இருந்ததுன்னா இப்போவே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்குன்னு இப்போவே இல்லை, இந்த வீடியோ முடிஞ்சோடனே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு. சரி இருங்க, இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்து நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, நம்ம போலீஸ் பக்கத்தில் போகிறோம். அப்போது எதுவும் பண்ணல. அவன் தூரமாக, அதாவது கன்னை நம்ம மேலே எய்ம் பண்ணிட்டு தூரமாக போயிட்டான்.
ஆனால் அவன் நமக்கு தூரமாக போயிட்டு செல்யூட் அடிப்பான். அங்கே பார்த்தீங்களா 2 போலீஸ் நடந்து போகிறாங்க, அவங்களும் நம்மளை சீண்டலை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போலீஸ் நடந்து வராரு, இவரும் நம்மளை எதுவும் பண்ணல. சாரி போலீஸ் ஐயா, அவங்கள இடிச்சிட்டேன். நீங்களும் இதை இப்போவே ட்ரை பண்ணி பாருங்கள். GTA San Andreasல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஆகலைன்னு மட்டும் யாரும் சொல்லாதீங்க, கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். என்ன பண்ணணுன்னா, முதல்ல ஒரு போலீஸ் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து அந்த கேட்டுக்கிட்ட நின்று சைரன் ஆன் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். ஆனால் மேலே கேஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ நான் இப்போ கூட சொல்லிக்கிறேன், ஒரு சீட்டும் நான் யூஸ் பண்ணல. மெயினாக ஃபோனில் சீட்டை யூஸ் பண்ண முடியாது. இருங்க, இப்போ நான் உங்களுக்கு அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் காட்டுறேன். ஓகே, பார்த்தீங்களா திருப்பியும் அந்த கேட்டு திறக்குது. இப்போ வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போவோம். வண்டி எங்கே நிறுத்துறது? சரி, எடுத்துன்னு போய் டாப்பில் நிறுத்திடலாம். டாப்பில் நிறுத்திட்டே போய் காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா அழகாக மேலே ஏறுது. ஓகே, இங்கே நிறுத்திட்டு அப்படியே கீழே இறங்கிட்டு இந்த இடத்துலையே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், சீட் நான் யூஸ் பண்ணல. யாராவது சீட் இவன் யூஸ் பண்ணான்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் தப்பு, என்னால் எதுவும் பண்ண முடியாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்க் அவுட் ஆச்சான்ட்டு. மெயினாக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நடந்து போங்க, சரியா? ஓடினீங்கன்னா போலீஸ்க்கு டவுட் வந்துடும். பார்த்தீங்களா போலீஸ் கூட இவன் வந்து வாக்குவாதம் பண்ணுறான். அப்படியே இந்த பக்கம் திரும்பணுன்னா அப்படியே இந்த பக்கம் உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு சில வெப்பன்ஸ் இருக்கும்ல, ஆனால் இந்த டோரு ஏன் ஓப்பன் ஆக மாட்டேங்குது? உள்ளே என்ன இருக்குதுன்னு எனக்கு இது வரையும் தெரில. சரி, ஓகே போவோம். இப்போ பார்த்தீங்களா அந்த போலீஸ் பின்னாடியே வராரு, இல்லை அவர் வேறு எங்கேயோ போகிறாரு. இங்கே இருக்க வெப்பன்லாம் எடுத்துகிட்டு இந்த லெஃப்ட்டில் போவோம். லெஃப்ட்டில் போனால் நிறைய போலீஸ் இருப்பாங்கள்ல, அங்கே ஒரு ஷார்ட் கன் இருக்கும், அந்த ஷார்ட் கன் எடுக்கலாம். வா, ஆர்மர் எடு. ஓகே, ஃபஸ்ட்டு ஆர்மர் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே நிறைய வெப்பன்ஸ், இதோ லட்டி. ஓகே, லட்டி எடுத்தாச்சு. அப்படியே அந்த பக்கம் போய் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாமா? இதுக்குள்ளே இருக்க எல்லா வெப்பன்ஸும் நம்ம எடுத்துக்கணும். இது ரெஸ்ட் ரூம்னு நினைக்கிறேன். இங்கே எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்ல மாட்டேன், இங்கே ஒரு வெப்பன் இருக்கும், இது என்னதுன்னே தெரியல. சரி, ஓகே, ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். அப்படியே வெளியே வந்துட்டு ஓடினாலும் போலீஸ் எதுவும் பண்ணல. இப்போ நம்ம ஒரு போலீஸ் தான், ஆனால் மெயினாக கையில் லட்டி இருக்கணும். சரி, இந்த பக்கம் போனால் ஒரு பிஸ்டல் இருக்கும், பிஸ்டல் எடுத்துக்கலாம். ஓகே, பிஸ்டல் எடுத்தாச்சு. பார்த்தீங்களா போலீஸ்காரன் நடந்து போகிறான், அப்போது ஸ்டார் இல்லை, ரைட்டில் செக் பண்ணி பாருங்கள். எஸ், வந்தாச்சு. இங்கே யார் இருக்கா இதுக்குள்ளே? இதுக்குள்ளேயும் ஒரு ஆர்மரு. சரி, மறுபடியும் ஆர்மர் எடுக்க வேணாம், ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குது. இங்கே உள்ள என்னடா 2 பேர் அடிச்சிக்கிறீங்களா? அவன் பார்த்தீங்களா ஜாலியாக இருக்கான். இதோ அடுத்த போலீஸ் வர்றாரு. ஐயா போலீஸ் ஐயா. ஆனால் இது நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ அந்த பார்க்கிங்கில் ஒரு போலீஸ் சிஜேக்கு செல்யூட் அடிப்பான், அதுதான் செம்மையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ், சும்மா சொல்ல, நிஜமாலே சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இப்போ ரைட் எடுக்கலாம். ரைட் எடுத்து போய் ஷார்ட் கன் எடுத்துகிட்டு வரலாம். இங்கே தான் நிறைய போலீஸ் இருப்பாங்க, இவங்களுக்குள்ளே பூந்து நம்ம போய் பட்டுன்னு இந்த ஷார்ட் கன் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இன்னும் என் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் ஷார்ட்ஸும் போடுவேன், லாங் வீடியோவும் போடுவேன். ஆனால் இதுக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் தரீங்கன்னு பார்த்துட்டு தான் என்னால் லாங் வீடியோ போட முடியும். ஆனால் ஷார்ட்ஸுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்குது. ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே குறையிறாங்க, ஏன்னு தெரில. சரி, ஓகே, சொல்லி என்ன யூஸு? நான் போய் ஷார்ட் கன் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே கிளம்புறேன். எஸ், வந்தாச்சு. ஷார்ட் கன் பார்த்தீங்களா, மாசாக இருக்குது ஷார்ட் கன். ஓகே, இதை எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போகலாம். பார்த்துக்குங்க, போலீஸ் ஸ்டாரே இல்லை, அதாவது வாண்டட் லெவலே வரல. இப்போதைக்கு சிஜே வந்துட்டு ஒரு போலீஸாக தான் ஆக்ட் பண்ணிட்டுருக்கான் இங்கே. மாசியானி. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோவோட எண்டிங் வந்தாச்சு. நீங்கள் அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணி வீடியோக்கு லைக் போடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். போயிட்டு வரேன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.